ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டோட சாசாலேல சேலில் இயர்லி பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டு இப்போ சேலுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ போயிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதில் நீங்கள் யாருன்னா மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் சேலில் என்னென்னலாம் ஃபோன் போட்டிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம், அதில் எதெல்லாம் வாங்கலான்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரி தாபங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுவோம். எங்கே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் டீலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே. அதில் போனீங்கன்னா மோட்டோ எஜி 70 ஃபியூஷன், ரியல்மி GT 70. ஸோ எஜி 70 ஃபியூஷன் எவ்வளோ போட்டிருக்காங்க? 25,000 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 கூப்பன் போட்டிருக்காங்க. 27,000. இதில் வந்து நீங்கள் இப்போ சேலில் வந்து எஜி 70 ஃபியூஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2,000 வந்து கார்டு ஆஃபர் இருக்குது. கிரெடிட் கார்டு ஆக்சிஸ்க்கும் இருக்குது, SBIயும் இருக்குது, கோட்டக் இருக்குது. இதிலலாம் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 2,000 வந்து இருக்குது. ஸோ ஒரு 27,000 அப்போ 25,000 வாங்க முடியும். 25,000 இந்த ஃபோனை ஏன் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருந்தால் ஓகே, பட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு டிவைஸ் வேணும். எனக்கு பில்டு குவாலிட்டியும் சரி, எனக்கு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற விஷயமும் சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வேணும். ஆவரேஜான கேமராவை விட கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதாவது இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேமரா இருக்கணும். அல்ட்ராவைட் கேமரா மெயினாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைம் செல்லிங்கே டிசைன், டிஸ்பிளே அண்டு பேட்ரி தான். அதுக்கப்புறமா தான் பர்ஃபார்மன்ஸ் வரும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ரியல்மி GT 70 எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ வந்து அதே 26,500 வெளியே போட்டிருக்காங்க. உள்ளே போனால் இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. இப்போ இது வந்து 31,000 போட்டிருக்காங்க. கார்டு ஆஃபர் எதனா போட்டிருக்காங்களா? கார்டு ஆஃபர் 1,500 போட்டிருக்காங்க. ஸோ 29,500 இந்த ஃபோனை உங்களால் வாங்க முடியும். ஆனால் வந்து சேலில் வந்து இன்னும் கம்மியாகவே வாங்கலாம். நேற்று நான் அதாவது இந்த ரெக்கார்ட் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்கன்னா நான் இதை 28,500 பார்த்தேன். ஆக்சுவலாக 1,000 இதோட கம்மியாகவே பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுவுமே வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ இனிஷியலாக வாங்குறதா இருந்தால் நான் வெயிட் பண்ண மாட்டேன் டீலுக்காக அப்படின்னா வாங்கலாம். பட் இதுலேயுமே ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்குன்ற மாதிரி ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை வாங்கினாலும் நான் சொல்கிறது ஒன்று தான், அவுட் ஆஃப் த பாக்ஸில் எந்த OSல ரன் ஆகுதோ, ஐ மீன் எந்த UIயில் ரன் ஆகுதோ அந்த வெர்ஷனில் அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நாள் கழித்து அப்டேட் பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ஃபோன் 30Kல வாங்குறதா இருந்தால் இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுல வந்து ரியல்மிலேருந்து வந்தது. ரொம்ப காஸ்ட்டுக்கு லான்ச் பண்ணது, ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதுதான் விஷயம். G35 அது 12,500 நெட்டாக போட்டிருக்காங்க. F7 வந்து 32,000. ஸோ F7 வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இது வந்து 34,000 விற்கிறாங்க. 2,000 கார்டு ஆஃபர். ஸோ 31,000 வாங்க முடியும் பிஃபோர் ப்ரைஸிங்கில். அதாவது நீங்கள் 31,000 நெட்டாக வாங்க முடியும். எதுக்கு? ICICI, HDFC, SBI இந்த 3 கார்டுக்குமே 2,000 ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ F7 ஏன் வாங்கணும் அப்படின்னா, எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகன்லேருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே. அதே மாதிரி நல்ல பேட்டரி லைஃப் இருக்க ஒரு ஃபோனு, ஒரு ப்ரீமியமான பில்டு இருக்க ஒரு ஃபோனு. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பேக்கில் கிளாஸு, அதே மாதிரி மெட்டல் ஃப்ரேமு இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே என்கிட்ட நான் டே டு டேல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியும். ஃபோன் ஹீட் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில், ரொம்ப நேரம் கேம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதனால் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் வரல அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இதுவுமே பார்த்தீங்கன்னா 31,000 இன்றைக்கி இனிஷியல் பீரியட் ஆஃப் ஆஃபரில் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ரியல்மி P3 அல்ட்ரா இந்த T5X வாங்கணுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து 23,000. இது லான்ச் ஆனதே 19,000 லான்ச் ஆச்சு. ப்ரைஸ் இங்கிலீஷில் 23,000 விற்கிறாங்க. இதுக்கு எந்த கார்டு ஆஃபருமே காணுங்க. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் வாங்கணுமான்றதை பார்த்துக்கங்க. நீங்கள் வேணும்னா சேல் அப்போ வாங்கிக்கோங்க. T5X, போக்கோ X1 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரியல்மி P3 அல்ட்ரா இதுவுமே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதுவுமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கக்கூடிய ஒரு ஃபோன் தான். ஏன்னா மென்ஷன் பண்ணுறதே 17 லட்சம் ஸ்கோருக்கு மேலே எங்களுக்கு வரும், 1.7 மில்லியனுக்கு மேலே வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, Dimensity 8350 நம்ம மோட்டோவில் இருக்குல்ல
அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அல்ட்ரான்னு கொடுத்துருப்பாங்க, அவங்க வேறு எதனா பேர் போட்டிருப்பாங்க, அல்ட்ரா எக்ஸ்ட்ரீமு இந்த மாதிரி நிறைய பேர் வருதுல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டுக்கிறான்னு வச்சுங்களேன். இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே 4K 60 ஆப்ஷன் இருக்க ஒரு ஃபோன் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் நிறைய ஃபோனில் 4K 60 இருக்குது. அதே மாதிரி இதில் 1.5K பேனல் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போகிறதில்ல. ஒரு நல்ல டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் பீக்கான ஒரு ஃபோன் வேணும், எனக்கு வந்து லெதர் ஃபினிஷில் ப்ரீமியமான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 25,000 போட்டிருக்காங்க. கார்டு ஆஃபர் எதுனா இருக்கா? கார்டு 1500 எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 23,500க்கு வாங்கலாம். 23,500க்கு கன்சிடர் பண்ணலாம், பண்ணக்கூடிய விலை தான், பண்ணலாம். இந்த செக்மெண்ட் அதாவது அண்டர் 25K தான் பட்ஜெட்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன போட்டிருக்காங்க, மோட்டோ எட்ஜி 60 ப்ரோ. மோட்டோ எட்ஜி 60 ப்ரோ 30,000 விற்கிறாங்க. 30,000 எதனா கார்டு ஆஃபர் இருக்கான்னு பார்த்தா 2,000 கூப்பன் கொடுத்துட்டாங்க இங்கே டேரெக்டாக. இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்கிட்ட கிரெடிட் கார்டே இல்லை அப்படின்னா தாராளமாக கூப்பன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். கூப்பன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நெட்வொர்க் எரரா, சரி கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா 30,000 வந்து வரக்கூடிய ஃபோன் 28,000 கிடைக்கும். 28,000 இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல பில்டு, நல்ல டிஸ்பிளே, எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃபு, நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டரில் கை கடக்கமான ஒரு ஃபோன் வேணும்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குற ஒரு ஆளும் இவங்க வந்துட்டாங்க இப்போதைக்கு. அதே மாதிரி கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனாக இருந்தாலும் ஓரளவுக்கு கேமரா அண்ட் வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும். இன்கன்சிஸ்டன்சின்ற ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் மோட்டோ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதர்வைஸ் ஒரு நல்ல ஃபோன் தான். பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்கில் இருக்கவங்க கண்டிப்பாக அதை வாங்காதீங்க, இது கேமருக்கான ஃபோன் கிடையாது மோட்டோ. நெக்ஸ்ட்டு K14 அது நீங்கள் வாங்கணுமான்னு பார்த்துங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரியல்மி 15 ப்ரோ வாங்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. 15 ப்ரோ வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த 7 Gen 4 தான் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபோன் தான், ரியல்மியோட 15 சீரீஸில் ஒரு நல்ல ஃபோன். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் P4 ப்ரோவும் ட்ரை பண்ணலாம், அது இதோட இன்னும் 1000-2000 கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் இதில் வந்து 50+50+50 அதுலேயுமே 50+50 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் 50, பேக்கும் 50. இதில் வந்து அல்ட்ரா வைட் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். 4K 60 7000 mAh பேட்டரி இருக்க போது, 1.5K பேனல் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து அந்த 4D அதில் இருக்க அதே ஃபோனில் இருக்க மாதிரியே தான் இதுலேயும் இருக்க போகுது. ஸோ வாங்கலாம். ஆனால் 29,000 போட்டிருக்காங்க. 29,000 எவ்வளோ கார்டு ஆஃபரு? 1,500. ஸோ 1,500 ஒரு 27,500 தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 7 Gen 4ஓட ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா. ஆனால் லிஸ்ட்டில் விவோவோட T4 ப்ரோவும் இருக்குது, உங்களுக்கு ரியல்மியோட P4 ப்ரோவும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்டோ எட்ஜி 70 ஃப்ளாட்டாக 28,000 விட்டானா சூப்பர்ப்பா. ஃப்ளாட் 28,000 மோட்டோ எட்ஜி 70 ஏன் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஸ்லிம்மான ஒரு ஃபோன் வேணும், ப்ரீமியமான ஒரு ஃபோன் வேணும், கேமரா நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் எனக்கு 5000 mAh கொடுத்துருந்தாலும் அது நல்லா நிற்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். மோட்டோவில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா ஃபோனுமே ப்ரீமியமாக இருக்குது. அவன் செக்மெண்ட்டை இந்த ப்ரீமியம் கஸ்டமர்ன்ற மாதிரி தான் மாற்றிக்கிட்டு வராங்க. அது லாங் டேர்முக்கு வருதான்றது தான் பார்க்கணும். அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக்கோ M8 18,000 ஃப்ளாட்டாக போட்டாங்க. GT 30 அதே மாதிரி 18,000 போட்டிருக்காங்க. இப்போ மோட்டோ வாங்கணுமா GT வாங்கணும்னா GT வாங்கிக்கலாம், அதில் ட்ரிகர்லாம் இருக்கும். அதே ரியல்மி P4 ப்ரோ 25,000 கிடைக்குது. அது உள்ளே போய் பார்ப்போம் கார்டு ஆஃபர் எதுனா இருக்கான்ட்டு. 26,000 போட்டிருக்காங்க, 1000 கார்டு ஆஃபர் 25,000. ஸோ 25,000 இந்த ஃபோன் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸலண்ட்டான கேமரா, எக்ஸலண்ட்டான வீடியோகிராஃபி, அதே மாதிரி எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸு, ஒரு நல்ல யூஐயை கொடுத்துருப்பாங்க ரியல்மிலேருந்து. அதாவது இப்போ தான் ஆக்சிஜன் வாய்ஸ், கலர் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ப்ரைஸிங் ரியல்மி 15 ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு 50 MB அல்ட்ராவைட் கேமராக்காக வாங்குறதா தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதுக்காக ஒரு 2,500 3,000 செலவு பண்ண மாட்டேன், நான் இதே வாங்கிக்கிறனால இதை வாங்கிக்கலாம். 25,000 நல்ல டீல் இது, ஆக்சுவலாக சூப்பர் டீல். வேறு என்ன, K13 டர்போ 8S Gen 4ஓட 33,000 விற்கிறாங்க. அது K30 டர்போ ப்ரோவா, இது டர்போ ரேட்டு கம்மி தான். GT 60 ப்ரோ 28,000 விற்கிறாங்க. ஸோ 30,000 லான்ச் பண்ண ஃபோன் 28,000 விற்கிறது நல்ல விஷயம் தான். K13 டர்போ 27,000 விற்கிது. ஒன்றில் இந்த செக்மெண்ட்லேயே ஃபேனோட ஒரு ஃபோனாக தான், ஒரு கேமராவோட ஃபோனாக தான், ஒரு ஓப்போலேருந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிற ஃபோனாக தான், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பர்ட் செல்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் வாங்கிறதா இருந்தால் அண்டர் 30Kல நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்
ஷிஃப்ட்டு மோட்டோவோட Edge60 Pro பாருங்கள். அதே மாதிரி ரியல்மியோட P4 Pro பாருங்கள். அதே மாதிரி ரியல்மியோட 15 Pro பாருங்கள். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா GT70 பார்க்கலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு K13 டர்போ அதுவுமே பார்க்கலாம் 30Kக்குள்ளே வாங்குறதா இருந்தால். இதில் வந்து கேமரா செக்மெண்ட்டு தனியாக வந்து கேமிங் செக்மெண்ட்டு இல்லை எனக்கு பில்டு குவாலிட்டி தான் ரொம்ப வேணும்னா அங்கேயுமே மோட்டோ அதெல்லாம் தான் வரும். இந்த ரியல்மியோட P3 அல்ட்ராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்லேயும் வரும், பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்லேயும் வரும். இந்த செக்மெண்ட்டில் வீடியோகிராஃபி எடுக்க போகிறீங்கன்னா அந்த செக்மெண்ட்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் விட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆஃபர் தான். இந்த F7லாம் இருக்குல்ல, F7லாம் திரும்ப வந்து 31,000 உங்களால் வாங்க முடியுது, இல்லை 32,000 வாங்க முடியுது அப்படின்னா உண்மையாலே ஒர்த்தடீராக தான் ஃபீல் ஆகுது போக்கோலேருந்து. ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறது என்னென்னா HyperOS மட்டும்தான், அதுவுமே ஸ்னாப்ட்ராகனில் நல்லா ஒர்க் ஆகுது. அதை தான் இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதில் எதுவும் பஞ்சாயத்து வரல. ஆனால் எதுக்கு அதை வேற வந்து வரணும்னு வெயிட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் என்ன OS இருக்கோ அதில் வச்சுக்கோங்க, ஜாலியாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அதை பண்ணிங்கன்னா ஃபோன் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதில் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், பர்ஃபார்மன்ஸ் பீக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த இயர்லி பர்த் டீலு. மொபைல் டிவிஷனில் இது தாங்க. ஸோ நேற்று வந்து அமேசானில் பார்த்தோம், இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருக்கோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் வந்துட்டு தாங்க இருக்குது இந்த சேலை பற்றி. ஸோ நமக்காக எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வீடியோ பார்க்கறதுல மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 200% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான ஃபீலும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.